ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்று நம்ம பார்க்க போகிறது வந்து வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாழைத்தண்டை நல்லா பொடியாக அதுக்கு முன்னாடி வந்து என்ன செஞ்சேன், பொடியாக நறுக்கி வச்சுக்கிட்டு அதில் வந்து நம்ம சாதாரணமாக வந்து இந்த இது இருக்குது பார்த்திங்களா, பச்சை பயிறு, பச்சை பாசி பருப்பு, அதை நல்லா மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கிட்டேன். அதனால தான் கொஞ்சம் மஞ்சளாக தெரியுது. ஒரு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு அதிலேயே வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வேக வச்சாச்சு. வாழைத்தண்டை வந்து நல்லா பொடிசாக நறுக்கிட்டு நல்லா இந்த பாசிப்பருப்பு நல்லா வெந்து வரையில் அந்த இதையும் போட்டாச்சு. பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாமே அதில் போட்டு விட்டாச்சு. போட்டுவிட்டு நல்லா அந்த பருப்போடையே நல்லா வெந்துருச்சோடனே வாழைத்தண்டை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு தேங்காயும் திருவி வச்சு அதை போட்டுடணும். தேவையான அளவு உப்பு, இதை மாத்திரம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். நல்லா வதக்கி விட்டுட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து கடைசியாக வந்து நம்மளுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டோம்னா அந்த கூட்டு வந்து வாழைப்பூ கூட்டு, புளிக்குழம்பு எல்லாத்துக்கும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். கடைசியில் வந்து தாளித்து கொட்டினேன். ஃபஸ்ட்டே தாளித்து கொட்டாமல் கடைசியில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு, ஏன்னா பச்சை மிளகாயெல்லாம் போட்டு வெங்காயமெல்லாம் போட்டு ஒன்றாவே பருப்போடு வேக வச்சதுனால இப்போ காரத்துக்கு எல்லாமே சரியாக இருக்கும். இதை மாத்திரம் அதில் தாளித்து கொட்டிட்டு ஒரு கிண்டிட்டு தேங்காயும் போட்டுட்டு நல்லா கிண்டிட்டோன்னு வச்சுக்கோங்க, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டான இந்த வாழைப்பூ கூட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியானது. நம்ம ஒன்று ஒன்றா செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியது, எல்லாத்தையும் ஒன்றா வேக வச்சு எடுத்தோம்னா அவ்வளோ ஒரு அருமையான வாழைத்தண்டு பொரியல். நீங்கள் வந்து எனக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். மற்றொரு